ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். எடுத்தோடனே நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், ஸ்பாய்லர் அலர்ட். இது எதுக்கு யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளே ஆஃப்க்கு தகுதி உள்ள ஒரு 5 டீம் இருக்குது. அந்த 5 டீமை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த டீமுக்கும் மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து குஜராத்தையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குஜராத்துக்கு வந்து கொஞ்சம்ல ரொம்பவே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எம்ஐ, அதுக்கப்புறம் ஆர்சிபி, அதுக்கப்புறம் வந்து நம்ம குஜராத். ஸோ ஆர்சிபிக்குமே வந்து ஒரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் லெவலில், க்ரியேட்டிவிட்டி லெவலில் வச்சு பார்த்தாலும் அடுத்து வர எல்லா மேட்ச்லையுமே வந்து ஆர்சிபி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் வந்து மற்ற டீம்லாம் தோக்கணும். நம்ம இந்த அழகிய தமிழ் படத்தை ஆர்சிபி ஜெயிக்கணும், மற்ற டீம்லாம் தோக்கணும் அப்படின்ற ஒரு கவுண்டர் தான் இங்கே தோணுது. ஆக்சுவலாக ஓகே, இது ஒரு சைடு ஃபன்னு இருந்தாலுமே வந்து இந்த ஸ்மாலர் அலர்ட் வந்து ராஜஸ்தானுக்கும் தவிர்த்து தான் நான் சொல்கிறேன். ராஜஸ்தான் வந்து தொட முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டீம் 2, 3, 4, 5, 6 இந்த இடத்துல இருக்கிற டீம் எல்லாம் வந்து 10 பாயிண்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. கேகேஆருக்கு வந்து அடுத்தடுத்த மேட்சுகள் வந்து ஒரு டாப் 3க்குள்ளே இருக்கிற ஒரு போட்டிகளாக தான் இருக்குது. முக்கியமாக ஆர்ஆருக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது, டிசி கூட இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேவோட இருக்குது. ஸோ அடுத்து ஒரு அந்த டாப் 4-5க்குள்ளே இருக்கிற டீம் கூட வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட மேட்ச் இருக்குது. மேபி ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா எஸ்ஆர்ஹெச், டிசி, சென்னை சூப்பர் கிங்ஸ் 3க்குமே வந்து கொஞ்சம் ஆப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது போக இன்னொருத்தர் வந்து ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐக்கு ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி, கேகேஆர், அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச். ஸோ இவங்க 3 பேர் கூடயுமே மேட்ச் இருக்குது. மும்பைக்கு வந்து இப்போதைக்கு மேத்தமெட்டிக்ஸ் படி கால்குலேஷன் பண்ணி பார்த்தாலுமே வந்து 9-3 அப்படின்ற ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கட்டாயத்தினால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு 80% வச்சுப்போமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. பட் ஆனால் ஆர்சிபிக்கு என்ன சொல்லணும், அதே தான் இங்கே மற்ற டீம்லாம் தோக்கணும், எம்ஐ ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி ஒரு கட்டாயம் இருக்க போகும்போது அடுத்த 3 மேட்ச்மே வந்து இவங்களுக்கு டாப் அந்த 4-5 அந்த டீம் கூட இருக்க போகும்போது இவங்க மேக்ஸிமம் ஜெயிச்சு ரன் ரேட்டு இதானாலும் பரவாயில்ல, மோசமாக க்ளோஸ் காலில் போய் ஜெயிச்சிருந்தாலுமே இப்போ 1 விக்கெட் அப்படின்ற ஒரு ஜெயிச்சிருந்தாங்கன்னா, இல்லை 1 ஒரு 5 ரன்ஸ் அப்படின்னு ஜெயிச்சு அந்த 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா நெட் ரன் ரேட் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களால போக முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருந்தாலுமே வந்து மற்ற டீமை போகக்கூடாத அளவுக்கு அவங்ககிட்ட பவர் இருக்குது. ஸோ இது ஒன்று. இது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அடுத்து வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து அடுத்து வந்து நம்ம ஆர்ஆர் கூட இருக்குது. அது போக வந்து எல்எஸ்டி கூட இருக்குது. நடுவில் எம்ஐ இருக்கிறாங்க. ஸோ இவங்க எஸ்ஆர்ஹெச் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முக்கியமாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடுத்த மேட்ச் வந்து மே 1 அந்த மே 1 பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருக்குது. அதுக்கு அடுத்துமே பஞ்சாப் கிங்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்படி 2 மேட்ச் கண்டினியூவாக இருக்கும்போது டேபிள் பாட்டமில் இருக்கிறவங்க டேபிள் டாப்பை வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 2, 3, 4, 5, 6 யாராவது அடிச்சு புட்டிச்சு ஒருத்தர் வந்து கொஞ்சம் நல்ல ரன் ரேட்டில் ஒரு ஹெல்த்தியான ரன் ரேட்டில் வந்து மேலே போய் உக்காந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் பிளேஸ் எப்படியே வந்து சீல் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது சென்னை, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் 3 பேருமே வந்து ஒரு ஹெல்த்தியான ரன் ரேட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் எல்எஸ்சி. ஸோ இவங்க 4 டீமே நல்ல ரன் ரேட் தான் இருக்காங்க. காம்படிஷன் பயங்கர டஃப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சப்போஸ் இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அடுத்த 2 மேட்ச் பஞ்சாப் கூட ஜெயிச்சு ஒரு நல்ல குவாலிட்டியான ரன் ரேட்டில் ஜெயிச்சுது அப்படின்னா அவங்களே டாப் 2ல் இருக்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. 1வது பிளேஸ் போக முடியாது, ஏன்னா ராஜஸ்தான் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் தோற்று இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1வது பிளேஸ் வந்து கண்டிப்பாக ராஜஸ்தானுக்கு அது சீல் ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 2வது பிளேஸ் வந்து சென்னை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி எஸ்ஆர்ஹெச்சும், கேகேஆரும், அதுக்கப்புறம் வந்து எல்எஸ்சியும் இருக்கிறாங்க. ஸோ 3 பேர், சிஎஸ்கேவை சேர்த்துக்கங்களேன் 4 பேர், டெல்லியை சேர்த்தா 5 பேர் இருக்கிறாங்க. 3 இடம் தான் இருக்குது. அந்த 2, 3, 4 அப்படின்ற அந்த 3 பிளேஸுக்கு 4-5 டீம் போட்டி போடுறாங்க. அந்த 4-5 டீமில் வந்து ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாம், கேகேஆர் கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. டிசி ஆனால் விட மாட்டாங்க, ஏன்னா பேக் டு பேக் வின்னிங்கு. அது போக வந்து இப்போ தான் அந்த வின்னிங் காம்போ வேறு இது பண்ணியிருக்காங்க. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த 2 மேட்ச் பஞ்சாப் ஆல்ரெடி மரண காட்டிட்டு க்ளோஸில் போய் தான் தோற்று வந்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஹங்கரியோடு இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி சென்னை வின் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். எம்ஐயோட க்ரூஷியல் டிஸ்பிளே இந்த இடத்துல தான் இருக்குது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக வேண்டிகிட்டு இருப்பாங்க, எப்பா தயவு செஞ்சு பங்காளி நம்ம கூட இருக்கிற எல்லாத்தையுமே பொழந்துக்கிட்டிரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த பங்காளி கோல்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, தரமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஐயா தர அப்படின்னு அந்த பாட்டையை போட்டு செம்மையாக ஸ்டேட்டஸ்லாம் வச்சு விட்டுறலாம். ஸோ இப்படி இருக்க போகும்போது கண்டிப்பாக ஸ்பாய்லர், இந்த பிளே ஆஃப் பார்ட்டியோட ஸ்பாய்லர் மெயின் ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஐ, 2வது ஆர்சிபி, 3வது வந்து மேக்ஸிமம் ராஜஸ்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராஜஸ்தான் ஒரு வேளை 3 டீமுமே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா
டேபிள் வேறு லெவலில் கொலாப்ஸ் ஆகணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் சென்னை விட்டு தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் யார் யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க. பட் நம்மளோட அந்த ஸ்பாய்லர் டீமில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. நம்ம ராஜஸ்தான், அதுக்கப்புறம் வந்து மும்பை, அது போக நம்ம யாரா ஆர்சிபி. ஸோ இவங்க 3 பேருமே இருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் தாண்டி 4வது ஆளாக வந்து பஞ்சாப் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் பஞ்சாபும் சேர்ந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க. ஜிடிஏயும் பேசவே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது சான்ஸு. ஏன்னா அவங்களோட டீம் லைனப் தரமாக இருந்தாலுமே வந்து ஒரு சைடு அடிக்கிறாங்க, ஒரு சைடு சொதப்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளை அவங்களும் மிக்சப் ஆகி வந்தாங்க அப்படின்னா டாப் 4க்கு பயங்கரமான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் இந்த ஸ்பாயிலர் அலர்ட்லாம் தாண்டி யார் யாரெல்லாம் இந்த டாப் 4 குவாலிஃபை ஆகி பிளே ஆஃப் தகுதிக்கு சுற்று பெற போகிறாங்க அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கலாம் இந்த ஸ்பாயிலர் அலர்ட்டு நம்மளோட ப்ரிடிக்ஷனில் எந்த லெவலுக்கு இதை விற்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் பார்ப்போம். வேற வெளியில் அருண் சந்திரன். அண்டில் தென் பாய்.